அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக ஜனவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை கனவு கோட்டை கட்டி சக்தியை இழந்த நிலையிலிருந்து இழந்த சக்தியை மீட்கும் நேரமாகவும் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக பல கிரகநிலைகள் மேசராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கின்றன. எனவே இந்த வாரத்தில் பல அதிரடியான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் கனவு கோட்டையை உருவாக்குவதற்காக சக்தியை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் நிச்சயமாக அமைய போகிறது. இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானமாகிய 9 சஞ்சரிக்கிறாருங்க. மிக விரைவில் அவர் உச்சம் பெற போகிறார். உச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆலோசனையை பெற்று செயலாற்றுவதற்கான ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறதுங்க. உறவு முறைகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி அன்பும் பாசமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது. பதட்டமான மனநிலையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இழந்த சக்தியை மீட்கும் நேரமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக அதீத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகளும் மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மங்களகாரகனுடன் சுக்கிர யோகக்காரனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நிறைந்திருப்பது சுக்கிர மங்கள யோகம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இந்த கிரக இணைவானது. அது மட்டுமல்லாது வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும். அதிலும் குறிப்பாக உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பும் வழியும் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. மனதில் ஏற்பட்டு வந்த மன அழுத்தமானது நிச்சயமாக விலகுங்க. கனவு கோட்டையை கட்டி அதற்காக இழந்த பல சக்தியை தற்போது மீட்பதற்கான வாய்ப்பை இந்த 3 கிரக இணைவானது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே ஏமாற்றம் போன்ற நிகழ்வுகளிலிருந்து மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக எரிச்சல், வீண் வாக்குவாதங்கள், உணர்ச்சி வசப்படுதல் போன்ற அனைத்தையும் விளக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அதிலும் குறிப்பாக குற்ற உணர்வு நீங்கி அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த 3 கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைக்குங்க. தடையை சந்தித்து வந்த பல நிகழ்வுகள்ல நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது. வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதனும் 9 இருப்பது மிகவும் சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 3 கிரகநிலைகள் 9 கூட்டணி வைத்திருப்பது எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியம் பாக்கியமானதாக மாறும் என்பதை தெளிவாக மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த தருணத்தில் நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகும், செலவு குறையும். அது மட்டுமல்லாது விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, புறக்கணிப்பு போன்ற அனைத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. நிச்சயமாக இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பும் 3, 4, 5 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையும் 25லிருந்து 27ஆம் தேதி வரை சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. 27லிருந்து 29 வரை பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறாருங்க. 5ஆம் இடம் வலுப்படுவதால்
தாய் வழி உறவு முறைகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல செய்திகள் நிச்சயமாக நல்ல நேரம் பிறக்கும் தருணமாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது ஜீவனஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சூரியன். ஏனென்றால் பொதுவாகவே வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையானது கிரக அமைப்பு சாதகமற்று இருக்கும் போது சற்று சுணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த தருணத்தில் சூரியன் ஜீவனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக சில சிரமமும் அலைச்சலும் ஏற்படலாம். ஆனால் வேலை இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன். அவர் ஜீவனத்தில் வீற்றிருப்பது மட்டுமல்லாது லாபத்தில் சனி நிலை கொண்டிருக்கிறார். லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவான் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் பல்வேறு விதத்துல பாதிப்புகளை ஏற்படுத்தி வந்த சூழ்நிலை கம்பாரிசன் என்ற ஒரு மனநிலை நிச்சயமாக மாற்றம் ஏற்படுகிறது. மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மையும் பல்வேறு வகையான ஒப்பீடுகளும் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றத்திற்கான நல்ல பல வழியை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது மேசராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் அவரவர்களுக்கு தனி திறமை உண்டு என்பதை உணர்ந்து உங்களுடைய இழந்த சக்தியை மீட்கும் நேரமாக நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சூரியன் மற்றும் சனி ஆகிய 2 கிரக நிலைகளும் மிக வலுவாக சஞ்சரிப்பதே இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பிடிவாத குணம் என்பது விலகி அனைத்திலும் முன்னேற்றம் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. பல்வேறு வகையான கட்டுப்பாடுகள் தகர்த்தெறியப்படக்கூடிய ஒரு தருணமாகவும் நிச்சயமாக மாறுகிறது. கடன் சார்ந்த தொல்லைகளிலையும் நல்லதொரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேது 6ல் இருப்பது மேலும் பக்க பலமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் போன்ற அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது. அது மட்டுமல்லாது குரு ஜென்ம ராசியில் சஞ்சரித்தாலும் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறார். அவரது வக்ர நிலையை நிவர்த்தி செய்து அவருடைய சஞ்சார தூரத்திலும் 3/4 வாசி கடந்து விட்டார். எனவே இனி வரக்கூடிய தருணம் ஜென்ம குருவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடுகிறார் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான். எனவேதான் இந்த தருணத்தில் பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். குரு பகவானுடைய சுப பார்வை திரிகோண ராசியில் விழுவதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் நிச்சயமாக காரிய வெற்றி உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஆனால் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவது நிச்சயமாக விரயஸ்தானமாகிய 12ல் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் சில அதீத விரயங்களை சந்திக்கலாம். அலைச்சல் சந்திப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதீதமாக உள்ளது. எனவே சற்று விரய செலவுகள் சார்ந்த விஷயத்திலும் அலைச்சல் சார்ந்த விஷயத்திலும் கூடுதல் கவனம் தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது தவறான தொடர்புகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேசராசிக்காரர்களுக்கு.